ஹலோ மக்களே, நாங்கள் இன்றைக்கி வந்து பெத்திக்குட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து நம்ம சித்தங்குட்டை போக போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவானி ஆறு இருக்குது பார்த்திங்களா? ஆமாம். அதோட அந்த ஆற்றுல இங்கேருந்து தண்ணி போகும். ஓ, அந்த மாதிரி இடம் தான் அது. அந்த இடம் பார்க்க ரொம்ப அழகான இயற்கையில் மிகுந்த இடமா இருக்கும். அதை பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம் வாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓதிமலை போகிறதா பிளானு. ஆனால் இப்போ சரியான நேரம் எனக்கு அமையல. ஈவினிங் வேறு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் இன்றைக்கி போக முடியல. நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக அது போகலாம். இப்போ நம்ம இந்த இடத்த போய் பாட்டு வந்துடலாங்க. அர்ஜுன் ஆக்ஷன் கிங் ஓட்டிட்டு வருவார்ல ட்ரக்கு, அந்த மாதிரி வருது. யாரா இவனுங்க ட்ரிபிள்ஸில் அசால்ட்டாக ஏறானுங்க. ஃபார்மச்சி எவ்வளோ கேஷுவலாக போகிறானுங்க ட்ரிபிள்ஸில். என்ன வண்டி? ஸ்ப்ளெண்டரா? இல்லை, ஆமாம் ஸ்ப்ளெண்டரு. வேறு ஏதோ வண்டி. சரி விடு, ஏதோ ஒரு வண்டி இருந்தாலும் ட்ரிபிள்ஸ்லாம் இப்படி போகக்கூடாது. அது ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறிட்டு இருக்கானுங்க. மச்சான் இரும்பறைன்னு நினைக்கிறேன். இரும்பறை ஊராட்சியா? ஆமாம், இரும்பறை. மரதனி படம் இருக்குல்ல? ஆமாம்மா. அதில் இரும்பறை அரசன் வருவார் இருப்பார். ஆமாம், அந்த ஏரியா தான். பார்த்து மச்சான், எங்கேயாவது வண்டியிலுக்குன்னு வரப்போறாரு. இங்கே ஏதோ ரோடு வேலை, மெயின்டெனன்ஸ் வேலை நடக்குது போல இருக்கு. புல்டோசர் நின்றுருக்கு. ஏதோ ரோடு வேலை நடக்க மாட்டேங்குது. சின்ன வயசுல இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருந்துச்சு. எங்கே? அதுதான் ஓதிமலையா? இல்லை, அது இல்லை. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அதான் ஓதிமலை ரொம்ப நெத்துக்குத்தா இருக்கு. நம்ம நல்ல லாங் வியூவில் தெரியும். இந்த டேர்னிங் திரும்பினா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், வந்திருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே தெரியுது பாருங்க கடைசியில். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், நல்லா கிளியராக தெரியும். தெரியுதா? லெஃப்ட் சைடில் மேலே. இதா லெஃப்ட் சைடில் ஹைட்டா? அதுதான் ஓதிமலை. அப்படியா? சரி. மக்களே, ஓதிமலை பக்கத்தில் வந்தாச்சு. 4 கிலோமீட்டராமா. புளியம்பட்டி 8 கிலோமீட்ரு. பெட்ரோலு சரி வரும்போது அடிச்சிடலாம். ஓகே, இருக்கான்னு பாரு, நீ வாடகை வரா. 200 ரூபாய்க்கு அடித்தோம். ஓதிமலை ஸ்ட்ரெயிட்டு தானே ஓட்டுருந்தது. ஆமாம், ஸ்ட்ரெயிட் ஓகே. வாவ், வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஓதிமலை வியூ. ஆமாம் மச்சி, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது என்ன கோயில்? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முருகன் கோயில். இங்கே வந்து திங்கள், செவ்வாய், வெள்ளி, கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி தினங்களில் மட்டும்தான் கோயில் திறந்துருக்கும். அப்படியா? ஆமாம். நம்ம மற்ற நாளில் வந்தோம்னா கோயில் கேட் போட்டிருப்பாங்க. அடிவாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கேட் இருக்கும். கேட் பூட்டியிருப்பாங்க. போகிறது அங்கே சும்மா கீழே மட்டும் நின்று வர வேண்டியதான், மேலையில் போக முடியாது. காலையில் எத்தனை மணிக்கு கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க? காலையில் ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க, நான் சொன்ன தினங்களில் மட்டும். ஓ அப்படியா? ஆமாம். சரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட படிக்கட்டு மட்டும் என்ன மச்சி, படிக்கட்டு மட்டும் ஒரு 1700 படிக்கட்டு மேலே இருக்குது. 1700 படிக்கட்டுக்கு மேலே இருக்குது. 1700 படிக்கட்டா? ஆமாம். ஆஹா, அதில் நெத்து குத்தலாக இருக்கு. சரி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓதிமலைக்கு பேக் சைடில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து பார்க்குறக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா தெரியுது. ரொம்ப கிட்டக்கா இருக்கும். ரொம்ப அடிவாரத்துக்கு கீழே இருக்கும் போல இருக்கு. ஆமாம் வச்சு, பேக் சைடில் இருக்கிறனால நமக்கு அப்படி தெரியுது. நீ அந்த வந்தீங்கன்னா ஸ்டெப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உனக்கு வேறு மாதிரி இருக்கும். என்ட்ரன்ஸ் அந்த சைடு? என்ட்ரன்ஸ் வந்து ஆமாம் அந்த சைடு. இப்போ நம்ம இங்கே பெத்திக்குட்டை போகிறதுனால பேக் சைடில் இந்த வழியில் வந்துட்டுருக்கோம். ஓகே. ரோடு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பாருங்கள் மக்களே. வாவ், இது என்ன வியூ இப்படி சூப்பராக இருக்குது. ஆமாம், கோயில் ஜூம் பண்ணுற பாரு மச்சி. இந்த பையன் இப்போவே அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். நீ எனக்காவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேன்டா, நானும் பண்ணியிருக்கேன்டா. பண்ணியிருக்கியா? நானும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் கேட்டேன். இன்னும் ரோடு இன்னும் ஒரு நெருக்கடியும் இல்லாமல் ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஆள் நடமாட்டமே இல்லை. இப்போ விஐபி வராங்களே, அதனால் ரோடு கிளியராக தான் இருக்கான். ஓ அப்படியா? அதுவும் கரெக்டு தான். யார் அந்த விஐபின்னு தெரியல? வேறு யார்? கேமரா எடுத்துருக்கார்ல, அவர் தான். அப்படியா? சரி வாங்க போவோம். மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெத்திக்கோட்டையிலேருந்து நம்ம சித்தங்கோட்டையை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம்.
மச்சி கிராமத்துக்குள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன்டா. ஆமாம் மச்சி, ஆனால் ஆல்ரெடி கிராமத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா தோட்டம்லாம் வச்சு நல்லாவே இருக்குது. அதான் 2 சைடு வாழை மர தோட்டம். ஆமாம். அப்புறம் அந்த கிராமத்து மண் வாசனை ஸ்மெல்லு அப்படியே நமக்கு தெரியுது. ஆமாம் ஆமாம். ரோடு அமைதியாக இருக்கு பாரு. அது இந்த வெள்ளிக்கிழமையே எப்படின்னா அப்புறம் திங்கள் செவ்வாயில் எப்படி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க போல இருக்கு. ஆமாம். வாவ், வண்டர்ஃபுல் பிளேசஸ். அன்னூருக்கு அருகாமையில் இல்லை மச்சி, அங்கேருந்து தூரம் தான். அதான் அன்னூர்லேருந்து அந்த பெத்திக்கோட்டைக்கே 17 கிலோமீட்ரு. அப்புறம் பெத்திக்கோட்டையிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வரணும் போல இருக்கு. ஆமாம். 17 கிலோமீட்டர் வருமா தெரியல. 17 கிலோமீட்டர் இருக்கா? ஆமாம், பார்த்தேன், போர்டு பார்த்தேன். அன்னூர்லேருந்து 17 கிலோமீட்டர் போட்டிருந்தது. சரி 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 போவோம். ஏன்னா நல்ல பிளேஸ்க்காக நம்ம ரொம்ப தூரம் போகிறது தப்பு இல்லை. ஆமாம். ஸ்பாட்டு சூப்பராக இருக்கும்ல. ஷூட்டிங்லாம் நிறைய எடுத்திருக்காங்களா அந்த இடத்துல? இல்லை, ஷூட்டிங் இடத்துல பெரும்பாலும் இந்த இடம் யாருக்குமே தெரியாது. ஒரு சில பேர் தான் இங்கே வருவாங்க. அப்படியா? ஆமாம். இன்னும் எப்படி ஒரு 2-3 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். இந்த முண்டாஸ்பட்டி ஷூட்டிங் எங்கேயோ எடுத்தாங்க சொன்னால் அது இங்கே? அது இங்கே இல்லை, நம்ம அந்த சின்னதாக ஒரு ஹீல்ஸ் மாதிரி ஏறணும். அந்த இரும்பறை. ஆமாம் 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 ஆமாம். அங்கே தான் அங்கே எடுத்தது அது. ஓகே ஓகே. இங்கே ஃபுல்லாக தோட்டம் தான் மச்சி. தோட்டம் தான். அதான் மச்சி, இன்னும் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். மழை தெரியுது பார்த்தியா? அந்த மலைக்கு கொஞ்சம் கீழே தான். அப்படியா? ஆமாம், டேம் மாதிரி நல்லா இருக்கும். சரி சரி. நீங்கள் எத்தனை வாட்டி வந்திருக்க? நான் இங்கே ஒரு 2-3 வாட்டி வந்துட்டேன். அப்படியா? நாய் வேறு ரோட்டில் நின்றுக்குது. அப்புறம் அது என்ன பண்ண அப்படியே சுற்ற வேண்டியது தான். அதான் இதுக்கு சொன்னால் அப்புறம் செம்மண் பூமி இல்லை ஃபுல்லாக. ஆமாம், விவசாயத்துக்கு ஏற்ற பூமி கூட. ஆமாம் ஆமாம். அந்த வாழையில் நல்லா வரும். அதாவது சுற்றி மாதிரி நல்லா வாழை தோட்டமாக வச்சுருக்காங்க. அதான் எவ்வளோ தூரம் போகலாம். பெட்ரோலுக்கு இல்லை? பெட்ரோல் இருக்குது. பெட்ரோல் இல்லைன்னா கஷ்டம். அதையும் நம்பி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கேன். அடித்தேன் பெட்ரோல் அடித்தேன். ஒரு 200 ரூபாய்க்கு அடித்தேன். 200. ஆமாம், போகும்போது அப்புறம் அடிக்கணும் போல இருக்கேன். அப்படியே ஒரு 100 ரூபாய்க்காவது நான் போடணும். அப்படி அடிச்சுக்கலாம். சரி, இன்னும் போயிட்டே இருக்குது. 2 கிலோமீட்டர்னு 2 கிலோமீட்டர் அப்படின்னு போயிட்டே இருக்குது. அப்படியே ரொம்ப தூரம் வந்தாச்சு. பெத்திக்கட்டையிலேருந்து இந்த புதுக்காடுங்கிற ஊருக்கு வந்துருக்குங்க மக்களே. அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு போல இருக்குது. நண்பர் வேறு பிளேஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, அந்த இடத்த கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இல்லை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படியா? ஆமாம். எப்படியோ கொண்டுருக்குதுண்ணா மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தங்குட்டை இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே ஒரு கருப்பாயன் கோயில் இருக்குங்க. கோயில் கட்டு மச்சான். நம்ம கோயில் போய் சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஃபோட்டோ ஷூட் வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த சுற்றி காட்டுறேன். இந்த இடத்த. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் நிறைய தடவை வந்திருக்கேன். நம்ம நண்பர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டாருங்க. ஆமாம். சரி மக்களே, வாங்க கோயிலுக்கு போகலாம். மக்களே, கோயிலுக்கு வந்தாச்சு. வெரி ஒண்டர்ஃபுல் பிளேஸ். நீங்கள் அப்படியே ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள். இருங்க அப்படியே சுற்றி காட்டுறோம். திரும்பி சிங்கக்காணி மன்னவனை சிற்பனை எங்கிருந்து சிங்கனை சிற்பனை கல்சரன். மக்களே, பிளேஸில் சூப்பராக இருக்குது.
மக்களே இது வந்திருக்கும் கொம்பைக்காட்டு அருள்மிகு கருப்பண்ண சுவாமி திருக்கோயில். துணியாக வந்தவரை தலைக்கணி சொவியாலும் ஆதிசிவனாரின் இந்து இந்த மத காவல் குலதெய்வமாக குடும்ப தெய்வமாக ஊர் தேவதையாக நாட்டுக் கடவுளராக அருளாட்சி புரியும் காவல் திறமை 18ஆம் கருப்பதை பசுங்கொதிபடி ஓன் சொட்டு படைகள் அருவாசனை ரூபதீபம் வழங்கி வழிபடுகிறோம். வெள்ளைப்பட்டாடை மலர் மாலை அணிவித்து மணிபடுகிறோம். ஓம் ஹரி உரி மரி தடைகள் தகர்த்தெறிந்து எங்கள் குலம் காத்தருளுக காத்தருளுக. ஓம் 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 ஓம். மக்களை இடத்த பாருங்கள், சுற்றி ஆறு பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அடுக்குது. அன்னைக்கு வரும்போது இவ்வளோ தண்ணி இல்லை, இப்போ மழை பெஞ்சு நிறைய தண்ணி வந்துருக்க மாட்டேங்குது. இங்கே வந்து நீச்சல் அடிக்கலாமா? ஆஹா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமான பகுதிகள் தான். முன்னாடியே நின்றுட்டு நீராடி போய்க்கலாம். ஆமாம், சும்மா பார்க்கலாம் அவ்வளோதான். உள்ளூர்காரங்க வருவாங்களேன்னு தெரில, நம்மளை ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. ஆமாம், அது வாழ்க்கையிலையும் சரி ஆற்றுலேயும் சரி. மக்களே இந்த பக்கம் சூப்பராக இருக்குங்க ஸ்பாட்டு, வாங்க காட்டுறேன். பிளேஸ் இந்த மாதிரி இடத்த ஏதோ படத்தில் பார்த்த மாதிரி ஞாபகங்க, ஆனால் அது என்ன படம் தான் தெரிய மாட்டேங்குது. இல்லை, திருமூர்த்தி அணை அதே காமிச்சிருப்பாங்க. ஆமாம், திருமூர்த்தி மலையில் பார்த்த மாதிரி ஞாபகம். ஆமாம் ஆமாம், அங்கே காமிச்சிருக்கலாம் படத்தில். இந்த இடம் மேக்ஸிமம் எதுலேயும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஹலோ மக்களே, இங்கே வந்தாச்சுங்க ஸ்பாட்டுக்கு. இது வந்து ஆக்சுவலாக கோயில், கருப்பண்ண சுவாமி கோயில். இங்கே வந்து லொக்கேஷன் ஆறுல பயங்கரமாக இருக்குங்க. இங்கே வந்து பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாகவும் இருக்குது. நிம்மதியாக சாமி கும்பிட்டு அப்புறம் இங்கே அப்படியே அந்த ஆற்றுல காலை நனைச்சிட்டு தீர்த்தம் தலையில் தொளிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் இங்கே மன அமைதியாக கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலான்ட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு அவன் தியானம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டான், நானும் போய் தியானம் பண்ணிட்டு வரணுங்க. ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னால் சில மாதிரி எப்படி நிற்கிறேன், கொஞ்சமாக இந்த பக்கம் நகரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மச்சி, நான் 1 2 3 சொல்கிறேன். யார் வீசர் கல் அதிக பிச்சு போகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். ரெடி? 1 2 யார் இப்போ 10 பார்க்கலாம் எவ்வளோன்ட்டு. நல்ல பிச்சு தான்.
மக்களே ஆற்றுல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி கிளம்புறோம். இப்போ பாரு நம்ம டெக்னிக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில மக்கள்லாம் வந்து ஜாலியாக குளிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. கையாட்டுறாங்க தெரியுதா? கை காட்டுறாங்க தெரியுதான்னு தெரில. ஓகே ஓகேண்ணா. ஒண்டர்ஃபுல் பிளேஸ் பாருங்க, வியூ சூப்பராக இருக்குது பிளேஸ். இந்த பிளேஸ் அப்படி ஹலோ மக்களே, இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. வெரி ஒண்டர்ஃபுல் பிளேஸ். இந்த மாதிரி இடம் ரொம்ப இப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. மக்களே, இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் லைக் பண்ணுவீங்க. அப்பேற்பட்ட பிளேஸ் இது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஆமாம், ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா. வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். பாருங்கள் பச்சை பசல்னு சூப்பராக இருக்குங்க. அதாவது காரில் வந்திருக்காங்க, அதாவது நல்லா சூப்பராக இருக்காங்க கார். மை ஷேடோ வாவ். ரெக்கார்ட் பண்ணிட்டியா? ரெக்கார்ட் ஆகுது. ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் ஆச்சு, நம்ம கிளம்புறோம். உங்களுக்கு நேரம் கிடச்சா இங்கே வந்து பாருங்கள். நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ் தான், அமைதியாக இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்டு அடுத்து எங்கே போடா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் என்ன வச்சா சொல்லுவாங்க, நீயே சொல்லிடுறாங்க. எல்லாமே நானே சொல்லிட்டுருக்கேன். பரவாயில்ல, சொல்ல நீ கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ. See you next video. Bye. Thanks for watching. Bye guys.